234 தொகுதியிலையும் வேட்பாளரை அறிவித்து முக்கியமாக பாருங்கள் 117 இடத்துல ஆண்களுக்கு 117 இடத்துல பெண்களுக்கு. ஆணுக்கு நிகர் பெண் சமம், பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்ற தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தத்துவத்தை ஏற்று நாம் தமிழர் கட்சி செயல்படுத்துது. ஆனால் இந்த திராவிடர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பேசுறாங்க, இது பெரியார் மண்ணு அந்த மண்ணு அப்படின்னு பேசுறாங்க. பெரியார் மண்ணுன்னு பேசுறவங்க பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன? ஏதாச்சும் ஒரு கட்சி நான் வந்தா கல்வியை உனக்கு தரமா கொடுப்பேன், இலவசமா கொடுப்பேன், நான் வந்தா மருத்துவத்தை உனக்கு தரமா கொடுப்பேன், இலவசமா கொடுப்பேன்னு ஒரு கட்சி பேசுனதா? பெண்களுக்கு பேருந்துல இலவச பயணம். எடப்பாடி பழனிசாமி இந்த முறை நான் ஆண்களுக்கு இலவசமாக கொடுப்பேன். ஏன் இலவசமாக கொடுக்குற? நீ பேருந்தில் இலவசமாக கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன், அவர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு ஏன் பேச மாட்டீங்க நீங்க? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக வழக்கறிஞர் பேச்சுமுத்து ஆகிய நான் போட்டியிடுறேன். இந்த தேர்தல் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்குமான ஒரு போராக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அரசியலே இந்த திராவிட கட்சிகள் தமிழர்களுக்கு பல துரோகங்கள் பண்ணியிருக்கு. அதே போல் தமிழர்களுக்காக நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டு நம்முடைய வளங்களை எல்லாம் சுரண்டி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து பெரிய பூதமாக இன்றைக்கி அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. நம்ம இந்த தேர்தலை தமிழர் திராவிடர் என்று நம்ம பிரித்து பார்த்து தான் இந்த தேர்தல் களத்தில் நம்ம வேலை செய்ய இருக்கோம். முக்கியமாக ஒரு செய்தி நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடுறதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். என்ன காரணம் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கிற கூத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக திமுக கூட்டணின்னு ஒரு பல கட்சிகள் அவர்களோடு இருக்காங்க. அந்த கட்சிகளெல்லாம் என்ன செய்கிறாங்க? யாராச்சும் ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது நீங்கள் தமிழக மக்களுக்காக என்ன செய்ய போகிறீங்க, தமிழக மக்களுக்காக என்ன நலன் செஞ்சுருக்கீங்க, தமிழக மக்களுக்காக நீங்கள் உண்மையாக இருப்பீங்களா, நேர்மையாக இருப்பீங்களா, ஒரு சில திட்டங்களை எல்லாம் சொல்லி இந்த திட்டங்களெல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நான் உங்களோட கூட்டணியில் வரேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கட்சி பேசி திமுகவோட கூட்டணி வச்சுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒரு கட்சியை சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிமுகவில் அதே போல் பல கட்சிகள் கூட்டணி வச்சுருக்காங்க. ஏதாவது மக்கள் நலன் சார்ந்த ஒரு கோரிக்கையை வச்சு இந்த கோரிக்கைகளெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும், அதனால் நாங்கள் உங்களோட கூட்டணி வரோன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கட்சி அப்படி ஒரு மக்கள் நலன் சார்ந்த செயல்களை முன் வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையில் யாராச்சும் ஒருத்தர் ஈடுபட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் கூட கிடையாது. அவர்களுக்கு மக்கள் நலன் கிடையாது. இப்போ தேமுதிக திமுகவோட கூட்டணி எங்களுக்கு ராஜ்யசபை சீட்டு கொடுங்க, சட்டமன்றத்தில் இத்தனை சீட்டு கொடுங்க, எவ்வளவு நோட்டு கொடுப்பீங்க, அவ்வளோதான் கேள்வி. அதே போல் காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி, போன முறை எங்களுக்கு 25 இடத்துல கொடுத்தீங்க, இந்த இடத்துல 3 இடத்த கூட்டி கொடுங்க, நீங்கள் கூட்டி தரலைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா விஜய்னு ஒரு கட்சி வந்திருக்கு, தற்கூரி கட்சி, அந்த கட்சியில் நாங்கள் போய் சேர்ந்துருவோம், அந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சுருவோம், நீ சீட்டு தரியா இல்லை நான் அங்கே போவா, அப்படியெல்லாம் பேசி தான் கூட்டணியை உறுதிப்படுத்தினாங்க. அவர்களுக்கு மக்களுடைய நலன் சார்ந்து ஒரு திட்டமும் கிடையாது, ஒரு எண்ணமும் கிடையாது. அவர்களுக்கு தேவை நோட்டா, சீட்டா, ராஜ்யசபை எம்பி அந்த பதவியா, இது கொடுத்தா போதும், கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடைபெறும். ஆனால் பாருங்கள், இப்படியாப்பட்ட பணத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் இந்த திராவிட கூட்டம். ஆனால் இன நலன், மக்கள் நலன் சார்ந்து நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் களத்தில் நிற்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த கட்சியில் வேட்பாளராக நான் களம் காண்றது பெருமையாக இல்லையாங்க? இப்படியாப்பட்ட ஒரு பெருமை எந்த கட்சிக்கு இருக்குங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எந்த கட்சிக்கு இருக்குது? அப்போ இவர்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. மக்களுக்காக உழைக்கணும்னு நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நிற்குது. 234 தொகுதியிலையும் வேட்பாளரை அறிவித்து முக்கியமாக பாருங்கள், 117 இடத்துல ஆண்களுக்கு, 117 இடத்துல பெண்களுக்கு. ஆணுக்கு நிகர் பெண் சமம், பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்ற தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தத்துவத்தை ஏற்று நாம் தமிழர் கட்சி செயல்படுத்துது. ஆனால் இந்த திராவிடர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பேசுகிறாங்க, இது பெரியார் மண்ணு அந்த மண்ணு அப்படின்னு பேசுகிறாங்க. பெரியார் மண்ணுன்னு பேசுகிறவங்க
பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன 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 முக்கியத்துவம் கொடுத்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ தேர்தல் அறிக்கையில் பாருங்கள், இப்போ திமுக அதிமுக இப்போ புதுசாக அந்த தற்குறி கட்சி, நாங்கள் வந்து 1000 கொடுப்போம் மகளிருக்கு, 1500 கொடுப்போம், 2500 கொடுப்போம்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒவ்வொரு கட்சியும் மகளிருக்கு எவ்வளவு பணம் கொடுப்போம், இலவசமாக கொடுப்போம், அதை பற்றி பேசுகிறாங்க. இவருடைய திட்டங்கள் எல்லாம் கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு அது நியாயமான திட்டமானு பார்த்தா நியாயமான திட்டமாக இருக்காது. ஆனால் ஏதாச்சும் ஒரு கட்சி இந்த திமுகவில் இந்த அதிமுகவில் ஏதாச்சும் ஒரு கட்சி நான் வந்தால் கல்வியை உனக்கு தரமாக கொடுப்பேன், இலவசமாக கொடுப்பேன், நான் வந்தால் மருத்துவத்தை உனக்கு தரமாக கொடுப்பேன், இலவசமாக கொடுப்பேன்னு ஒரு கட்சி பேசுனுதா? பெண்களுக்கு வந்து பேருந்தில் இலவச பயணம், எடப்பாடி பழனிசாமி இந்த முறை நான் ஆண்களுக்கு இலவசமாக கொடுப்பேன். ஏன் இலவசமாக கொடுக்குற? நீ பேருந்தில் இலவசமாக கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன், அவர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? அப்போ என்ன அரசியல் இவர்கள் முன்னெடுக்கிற அரசியலை பாருங்களா, ஒரு கேடுகட்ட அரசியல். ஆனால் இப்படி கவர்ச்சிகரமான திட்டங்களை எல்லாம் சொல்லாமல் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நான் தரமான மருத்துவத்தை கொடுப்பேன், கல்வியை இலவசமாக கொடுப்பேன், தரமாக கொடுப்பேன். இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு உடல்நிலை சரியில்லை போது அப்போலோ மருத்துவமனைக்கு போனாங்க. ஐயா கருணாநிதிக்கு உடல்நிலை சரியில்லாத போது காவிரி மருத்துவமனைக்கு போனாங்க. ஒரு முதலமைச்சருக்கு தரமான மருத்துவம் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் பார்த்தாங்க. தனியாருக்கு நிகராக நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார். எந்த திட்டங்க தமிழ்நாட்டுக்கு தேவை? குடிநீரை இலவசமாக தரேன்றார். ஏதாச்சும் ஒரு கட்சி குடிநீர் கொள்கை ஏதாச்சும் ஒன்று இருக்கா? குடிநீரை குடிக்கிற தண்ணீரை நான் இலவசமாக தருவேன்னு இவர்கள் பேச முடியுமா? லேப்டாப்பு கொடுக்க முடியுதுங்க இலவசமாக, ஆனால் குடிக்கிற தண்ணீரை இவர்களால் இலவசமாக தர முடியுமா? தர முடியாது. அந்த திட்டம் கிடையாது. கவர்ச்சியாக சொல்கிறது, கவர்ச்சியாக பேசி தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிடர்கள் தமிழர்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி சொல்லலாம் 2500 ரூபாய் தரேன்றாரு ஐயா ஸ்டாலின், எடப்பாடி சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாப்புல, தாய்மாமன் சீரு தரேன்றாப்புல, தங்கம் தரேன்றாரு. நாமளும் சொல்லலாம் நம்ம ஒரு காரு கொடுக்குறோம், சீமானண்ண சொல்லலாம் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் பணம் தரலாம், மக்கள் பணம் தானே தரப்போகிறோம். நாமளும் கவர்ச்சிகரமான திட்டத்தை சொல்லலாம், சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் அப்படி போலியான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற வந்தவர்கள் நாம் கிடையாது. மக்களுக்கு எது தேவையோ கல்வி கொடுக்கணும், மருத்துவத்தை கொடுக்கணும், குடிநீரை தரமாக கொடுக்கணும் அவர்களுக்கு. அப்படி நாம் தமிழ் கட்சி செயல்படுது. அப்போ இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையா? தேவை தானே. இப்போ இந்த அரசியல் தானே தமிழ்நாட்டில் வெல்லணும். இங்கே ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4 முனை போட்டின்னு சொல்லக்கூட ரொம்ப தயக்கப்படுறாங்க. சீமான் அந்த பட்டியலில் வந்து சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கப்பட்டு 4 முனை போட்டின்றாங்க. எல்லோரும் போயிட்டு பேட்டி எடுக்கிறது, மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு 4 பேரை சந்திக்கிறது. விஜய்கிட்ட எவ்வளவு கோடி பணம் வாங்கினாங்கன்னு தெரியல. மைக் கட்டினா நான் விஜய்க்கு தான் போடுவேன், ஸ்டாலினுக்கு தான் போடுவேன்றான். அப்போ சீமானனுக்கு ஒருத்தரும் கூட போட மாட்டானாப்பா. எப்பா நீ ஏற்கனவே ஊடகத்திலே காட்டல 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி உருவெடுத்து நிற்குது. மக்கள் கொடுத்த வாய்ப்பு தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சியை மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒருத்தர் கூட சீமானுக்கு ஓட்டு போடணும், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லலையா? அப்போ இவர்களெல்லாம் ஒரு அஜெண்டா, பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு வேலை பார்க்குறது, திமுகவுக்கு வேலை பார்க்குறது, பாஜக கூட்டணிக்கு வேலை பார்க்குறது, இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்களுக்கு மத்தியில் தமிழ் தேசிய அரசியலை வெல்ல வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி களமாடுது. நாம் தமிழர் கட்சி அரசியல் வெல்ல வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பமாக இருக்கணும். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால்தான் தமிழர்களுக்கான ஒரு ஆட்சியை நீங்கள் உண்மையாகவே பார்ப்பீங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் திராவிடர்களுடைய ஆட்சி. நம்ம தமிழ்மொழி செத்து போச்சு. நம்ம தமிழ்மொழி வாழணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும். விவசாய சின்னத்தில் போட்டி போடுறோம். உறுதியாக இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி நிற்குது, மக்களோடு நிற்குது, மக்களை மட்டுமே நம்பி தனித்து போட்டியிடுது. அண்ணன் சீமானின் அரசியலை வெல்ல வைக்க வேண்டியது மக்களுடைய கடமை. முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.